வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி ஆளி விதையை வச்சு ஒரு பவுடர் செய்ய போகிறோம். நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடக்கூடிய பவுடர் செய்ய போகிறோம். இந்த ஆளி விதையில் பார்த்திங்கன்னா புரோட்டீன் இருக்குது. அது போக ஒமேகா 3, அதாவது மீன் சாப்பிடாதவங்க இந்த ஆளி விதையை சேர்த்திக்கலாம். கூடவே டைட்டரி ஃபைபரும் பொட்டாசியமும் அதிகமாக இருக்குது. இப்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு பேன் வச்சுருக்கோம். பேன் ஹீட் ஆனதும் ஆளி விதையை சேர்க்குறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வெறும் பேனில் தான் போட்டு ஃப்ரை பண்ணுறோம். எண்ணெயில் எதுவும் சேர்க்கலை. பார்த்திங்கன்னா இந்த கொள்ளெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ண எப்படி பொரியும் அது மாதிரி பொரியுது. இந்த சத்தம் அடங்குற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆளி விதை நல்லா பொரிஞ்சு அடங்கிடுச்சு. இப்போது இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. நம்ம ஆளி விதையை ஃப்ரை பண்ண அதே பேனில் மீதி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், கூடவே வெந்தயம், வரக்கொத்தமல்லி, வரமிளகா. இப்போ கருவேப்பிலை மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம 1 கப் ஆளி விதை எடுத்தோன்னா 1 கப் கருவேப்பிலை சேர்க்கணும். இதை எல்லாத்தையும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. மிளகா வத்தல் பார்த்திங்கன்னா உங்கள் மிளகா வத்தலோட காரத்துக்கு ஏற்றின மாதிரி கூட குறைய சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணுறக்குள்ளேயே நம்ம ஆளி விதை ஆறிடும். முக்கியமாக ஆளி விதை நம்ம கிரைண்ட் பண்ணும்போது நல்லா ஆறி இருக்கணும். கொஞ்சம் சூடாக கிரைண்ட் பண்ணிட்டோன்னா அதுலேருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதனால் பார்த்து விப் பண்ணி அடிச்சுக்கணுங்க. இப்போது இதில் ஒரு 10 கிராம்லேருந்து 20 கிராம் அளவுக்கு புளி சேர்க்குறேன். ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டு சேர்க்குறேன். புளி பார்த்திங்கன்னா புளியும் அதே மாதிரி தாங்க. உங்கள் புளியோட புளிப்பு தன்மை பொறுத்த அளவுக்கு கூட குறைய சேர்த்திக்கோங்க. இப்போ பேனை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஹீட்லேயே இந்த புளி நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாங்க. இப்போது மிக்சியில் விப் பண்ணி அடிச்சுக்கலாம். ஒரே முட்டுக்காக அடிச்சிட வேண்டாம். ஏன்னா ஹீட் ஆச்சுன்னா இந்த ஆளி விதையில் இருக்க எண்ணெய் வெளியில் வந்துடும். அதனால தான் நம்ம சுத்தமாக ஆறுனதுக்கப்புறம் விப் பண்ணுறோம். முக்கியமான விஷயங்க, நல்லா ஆறணும். மிக்சி சூடாகக்கூடாது. விப் பண்ணி அடிக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம விப் பண்ணி தான் அடிச்சிருக்கோம். நல்லா ஃபைன் பவுடரெல்லாம் ஆக்கவே முடியாதுங்க. ரொம்ப ஃபைனாக அடிக்க ஆரம்பித்தோன்னா ஜார் ஹீட் ஆகிடும். அப்புறம் இதில் எண்ணெயெல்லாம் வந்துடும். இந்த அளவுக்கு தான் நம்ம அடிக்கணும். அதே மாதிரி உடல் எடையை குறைக்கும், கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுங்கிறதுக்காக அதிகமாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றாதீங்க. ஒரு நாளைக்கு 1 ஸ்பூனுக்கு மேலே சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த ஹெல்த்தியான ஆளி விதை பவுடர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த பவுடர் 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. திரும்பவும் சொல்கிறேங்க, 1 ஸ்பூனுக்கு மேலே அதிகமாக சேர்த்திக்காதீங்க ஒரு நாளைக்கு. இதில் ஒமேகா 3 அதிகமாக இருக்குது. மீன் சாப்பிடாதவங்க
இந்த ஆளி விதையை டெய்லி சேர்த்திக்கலாம்.